அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது அப்பா அம்மா 2 பேர் இருப்பீங்க. உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு உங்கள் பிள்ளைக்கு பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க. கடையில் போய் நீங்கள் ட்ரெஸ் எடுக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச சில ட்ரெஸ்லாம் எடுப்பீங்க. இப்போ அதை அவங்கள்ட்ட கட்டி கேட்டால் அவன் எனக்கு இது நல்லா இல்லை, அது வேணாம். இந்த இடத்துல என்னென்னா, பர்த்டேக்கு போட்டுக்க போகிறோம். அவன் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் நீங்கள் எடுத்து நீங்கள் போட்டுக்கணும் இல்லையா? அதேமாதிரி அவனுக்கு பிடிச்சது நீங்கள் எடுத்து அவனுக்கு கொடுத்துடணும். உங்களுக்கு எப்படி அது பிடிக்குதோ அதேமாதிரி அது அவனுக்கு பிடிக்காமல் போகலாம். அதனால் அவனுக்கு பிடிச்சதை எடுத்து கொடுத்துருங்க. அப்புறம் ஒரு 800 ரூபாய்க்கு பட்ஜெட்டுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அதே நீங்கள் 400 ரூபாய்க்கு 2 ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கலாம். ஒன்று பர்த்டேக்கும், ஒன்று தீபாவளிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எடுக்கும்போது பர்த்டேக்கு ஒன்று கொடுத்துருவீங்க, தீபாவளிக்கு எடுத்து முன்கூட்டியே வச்சுடுறீங்க. அப்போ அவன் ஹாப்பியாக இருப்பான். நம்மளுக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸு தீபாவளிக்கு எடுத்துட்டாங்க முன்கூட்டியே அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் அதை டீல் பண்ணணும். அடுத்து இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஃபேமிலியெல்லாம் பீச்சுக்கு போகிறாங்கப்பா, நம்ம பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொன்னான்னா இது போகலாம், அது தப்பு இல்லை. உதாரணத்துக்கு சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு கூப்பிட்றோம்னு வச்சுங்களேன். அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பான் தேட்டரில், அதுக்கப்புறம் தூங்கிடுவான். வேறு நீங்கள் பீச்சுக்கு போனீங்கன்னா தூங்கவே மாட்டான். இல்லை உற்சாகமாக அவன் தண்ணியில் விளையாடுவான். உடற்பயிற்சி மாதிரி இருக்கும், அவனுக்கு உற்சாகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி இப்போ பார்த்து எதுக்கு போகலாம் எதுக்கு போகக்கூடாது அப்படின்னு பார்த்து டிசைட் பண்ணுங்கள். பீச்சுக்கு கூட்டாலும் போயிட்டு வாங்க, உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், பசங்க விளையாடுவாங்க. அப்புறம் பெரியவனுக்கு 16 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் பைக் ஓட்டணும்பாம்மா. எடுத்த உடனே பைக்கெலாம் ஓட்ட முடியாது, இப்போ ஓட்டக்கூடாது போடா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பைக் ஓட்டணும், அதாவது பைக் ஓட்டி தான் ஆகணும், அது ரொம்ப முக்கியம். இப்போ உனக்கு அதுக்கு உண்டான வயசு இல்லைப்பா, 16 வயசு தான் ஆகுது. ஸோ 18 வயசு ஆனோடனே நான் என்ன பண்ணுவேன், டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து கொடுத்து உனக்கு வண்டி ஓட்ட கற்றுக் கொடுத்து உனக்கு வண்டி தருவேன்டா அப்படின்னு ஸ்போர்ட்டிவாக சொல்லணும். அப்படி தான் பசங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். வழியா நோ, இப்போல்லாம் வண்டி ஓட்டக்கூடாது, இப்போ வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி அவனை மாட்டக்கூடாது. இப்போ வண்டி ஓட்டினா போலீஸ் கேஸ் ஆகிடும், அதனால் ஜெயிலுக்கு போகணுண்டா அப்படின்னு சொல்லி நான் 18 வயசு ஆனவொடனே உனக்கு லைசன்ஸ் எடுத்து வண்டி தரண்டா அப்படின்னு சொல்லி பண்ணணும். அடுத்து வீட்டில் ஏதோ ஒரு சேட்டை பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அது அப்பா கண்டிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா கண்டிக்கும்போது அம்மாவும் சேர்த்து கண்டிக்கக்கூடாது. ஒரு பட்டம் எப்படி அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்கள எப்படி அம்மா எப்படி அப்படின்னு 2 பேரும் கூடி அவனை கண்டிக்கக்கூடாது. அப்பா கண்டிக்கும்போது அப்பா கண்டிக்கிற வரைக்கும் அம்மா சைலண்ட்டாக இருக்கணும். சரி, கண்டித்து முடிச்சதுக்கப்புறம் போய் கூப்பிட்டு வந்தோம். சரி வாப்பா, சரி அதான் அப்பா சொல்கிறாருல்ல, நல்லதானே சொல்கிறாரு, ஏன் அதனால் செய்ய மாட்டேன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆறுதலாக கூப்பிட்டு வந்துடணும். அந்த மாதிரி அம்மா ஒரு நாளைக்கு கண்டிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அப்பாவும் சேர்த்து கண்டிக்கக்கூடாது, மாட்டக்கூடாது. அவன் அம்மா கண்டித்ததுக்கப்புறம் நீங்கள் போய் சரி போதும் எல்லாம் அவன் சொன்னால் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணோம், அவனை அழைச்சிட்டு வந்து அம்மா நல்லது தானே சொல்கிறாங்க, அதை கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவனை கூல் பண்ண மாதிரி இருக்கும், அவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதே சமயம் இன்டெரக்டாக அம்மா சொன்னது ரைட் தானே அப்படின்னு சொல்லி அவனை ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும். திரும்ப ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே எடுத்து ஹோம்ஒர்க் படிங்க, எழுதுங்க, படிங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஸ்கூலில் உள்ளே போனோடனே போய் வரைக்கும் ஸ்கூலில் வர வரைக்கும் அதுதான் பண்ணுறான். மதியானம் லஞ்சு டைம் தான் கொஞ்சம் கேப் கொடுப்பான். நேரம் பூரா எழுது படி இதான் பண்ணுறான். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே உடனே எழுது படிங்கன்னா எப்படி அது சரி வருமா? அதனால் அவன் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன். டிவி கொடுத்துருங்க, கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கட்டும். ஸ்போர்ட்ஸோ
இல்லை அதை கிரிக்கெட்டோ இல்லை அதை கேமோ எதை பார்ப்பான். என்ன சொல்லணும், நீ டிவி பார்த்துட்டு அப்புறம் படிக்கிறியா அப்படின்னு சொல்லணும். ஒன்று படிச்சுட்டு டிவி பார்க்குறியா அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருங்க அவனுக்கு. அவனுக்கு நோன்னு சொல்கிறத விட ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது உண்டு அது உண்டு, எதை எப்போ பண்ணுற அப்படின்னு சொன்னீங்கன்னா, சரிம்மா நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அவன் படிக்கிறோமான்னு அவனே ஒரு லைனுக்கு வந்துடுவான். ஸோ நான் இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் வந்து படித்தா தான் டிவி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக இருக்கக்கூடாது. இது வந்து டிவி பாருப்பா, சரி டிவி பார்த்துட்டு படிக்கிறியா அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட்டோட அவனுக்கு அதை கொடுக்கணும். ஸோ டெய்லி அவனுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு டிவி, கொஞ்சம் படிப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாட்டு, இது 3மே வந்து அவனுக்கு டெய்லி கொடுக்கணும். ஏன்னா விளையாட்டுன்றது உடலுக்கு தேவையானது, என்டர்டெயின்மெண்ட்டு அவனுடைய மைண்டு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, படிப்பு அவனுடைய ஃபியூச்சருக்கு. ஸோ 3மே டெய்லி அவனுக்கு நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதில் பிள்ளைங்களை நீங்கள் பார்த்து கண்டிப்போடும் அதே சமயத்தில் அரவணைப்போடும் வளர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.